அளவுக்கு மீறின கோவம் இருக்குங்க சார். அவங்க அம்மா கிட்ட நேரடியா சொல்லுவாங்க சார், இதே என் பிள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் 4 அறை விட்டுருப்பேன் அப்படின்ட்டு. ஒரு மொபைல் கடைக்கு போறது 3000 ரூபாய்க்கு மொபைல் வித்துட்டு 1500 ரூபாய்க்கு இன்னொரு மொபைல் வாங்கிட்டு 1500 ரூபாய் கேஷிங் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பையனை வந்து இவங்க தான் ஸ்கூல்ல டிராப் பண்ண போவாங்க. 8 o'clock டிராப் பண்ணிட்டு காரை ஸ்கூல் பக்கத்துல எங்க தெரு பக்கத்துல நிறுத்திட்டு பஸ்ல வந்துருவாங்க. ஏன்னா பெட்ரோல் செலவு வீணா. எங்கேயும் வெளியே போய் விட மாட்டாங்க. அவங்களால வெளியே போய் விட்டாங்க இல்லைங்களா? இது மாதிரி பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடயே பாக்குற சார். ஒரு 2 பசங்களோட வெளியே போறோம்னா ஒரு சந்தேகத்தோட பாக்குறது. சம்பாதிக்கணும் சார், செலவு செய்யணும் சார். நிம்மதி எனக்கு அதுல ஒரு நிம்மதி கிடைக்குது சார். நான் செலவு செஞ்சா அதுல ஒரு நிம்மதி எனக்கு சார். அவருக்கு நிம்மதி கிடைக்குதுங்க சார், எனக்கு நிம்மதி போகுதுங்க சார். கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறதுக்கு எனக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்ததே கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஒரு டிராவல் பண்ணும்போது ஃபாரின்ல போயிட்டு தங்கி 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு கேஷா பே பண்ணது அநேகமா நான் ஒருத்தனா தான் இருப்பேன். ஒரு கிரெடிட் கார்டு அவர் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ற அளவு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ரொம்ப யோசிக்காம செலவு பண்ணிடுவாங்க. இல்ல எல்லா செலவையும் பண்ணிட்டு லோன் ரீபே பண்ணும்போது திண்டாடுறதுன்னு அவர்தான். அந்த டென்ஷன்ல பிபி வருது. ஓகே, எவ்வளவு டைம் கொடுக்குறீங்க அவருக்கு? ஒரு 6 months அப்படி இருக்க சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். இருந்தா கிரெடிட் கார்டு அலௌடா? சரி சார். ஏங்க கிரெடிட் கார்டு கொடுக்குற பேங்க்குக்காரங்க கூட இவ்வளவு கேட்க மாட்டாங்க.